Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல பார்க்குற saree எப்பவும் போல தான் இப்போதைக்கு டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மைசூர் கிரேப் சில்க் saree தான். சோ இன்னைக்கு வீடியோலயும் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, டெய்லி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மைசூர் கிரேப் அப்படின்னாலே அதில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனில் இருக்கிற சாரீ தான் ரொம்ப ஸ்பெஷல். அதை பொறுத்தவரையும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்லாம் கூட செக்குடு பேட்டர்ன், ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் ஜாஸ்தியாக வரும். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போகிறது வந்து ப்ளைனில் இருக்கிற சாரீ தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப் போட்டிருக்கோம் இல்லை செக்குடு போட்டிருக்கோம், அதில் வந்து சரி ஹைலைட்டடாக ஆகிடும். அந்த சில்கி வந்து உங்களுக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு பிளைனில் இருக்கிற சாரியை பொறுத்தவரையும் மைசூர் கிரேப் சில்க் சாரியில் அந்த சில்கி ஃபீல்காக தான் இந்த சாரியே இவ்வளோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறது. இந்த சில்கி ஃபீல் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்குடு அதை கம்பேர் பண்ணும்போது பிளைன் வந்து நல்ல ஒரு மூவிங்கில் போகுது. அதனால தான் வந்து பிளைன் பேட்டர்ன் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய டைம் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸில் வரும், ஸோ என்ன ப்ரைஸில் இருந்தால் என்ன குவாலிட்டி, எப்படிலாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். ஸோ டெய்லி மைசூர் கிரேப் தானே நம்பர் 1ல போடுறோம். டெய்லியும் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி வீடியோவில் மைசூர் கிரேப் பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு சில டிசைன்ஸ்லலாம் இந்த மாதிரி கலர் சார்ட்டே இருக்காது அப்படின்ற அளவுக்கு கலர் சார்ட் இருக்குது. சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மைசூர் கிரேப்லேயும் இருக்கட்டும், அந்த ப்ரொக்கேட் மைசூர் கிரேப் வரும் பாருங்கள், அந்த சாரியுமே ஸ்டார்டிங் 1650 போட்ட சாரீ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் பிளைன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ ஸ்ட்ரைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சில்கி தெரியுறது வந்து பிளைனில் தான் அப்படிங்கிறதுனால அதுதான் மூவிங்கில் போகிறதுனால அந்த ப்ரொக்கேட்லாம் ஸ்டார்டிங்கில் 1650 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்ட சாரீ அப்படியே படிப்படியாக கம்மியாகி இப்போ ரொம்ப அழகாக ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி ரொம்ப சூப்பரான வந்து உங்களுக்கு ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நல்ல அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் வெரைட்டிஸ் தான், சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். ஸோ ரெகுலராக நம்ம சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் என்னென்ன மெட்டீரியல்லாம் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயே என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்குமே கவர் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொன்று நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு vlog பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு எதாவது இல்லை சாரியை வியோ பண்ணி காமிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் கொடுக்குற சப்போர்ட்டோட ஸோ எங்களை மாதிரி சாரீஸ் மட்டும் ஒரு சில ப்ரைவசினால் அப்படி கொடுக்கறதுனால சில சாரீஸ்லாம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அவங்களாமே வந்து அந்த ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணாமல் சாரியை மட்டும் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கட்டும், அவங்களெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சவங்களை புட்டிக் மாதிரி நல்லா சாரியை வியோ பண்ணி ஒரு சாரிக்கே ஒரு ஷார்ட்டோ அப்படி போட்டுறவங்களுக்குலாம் கொடுக்குற சப்போர்ட்டோட எங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப லோ. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு vlog கொடுக்குற சப்போர்ட் கொடுக்குறதுக்கெலாம் இதுதான் ரொம்ப கம்மி. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ஒரு இது வந்து என்னோட இந்த ஜேர்னியில் நடந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கடந்து தான் இதை கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் வந்து விமன் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்களா, விமனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதுனாலுமே இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் போய் கொடுக்கறது அவங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அது அவங்களுக்கும் எந்த ஒரு ஹார்டான சுச்சுவேஷனுமே கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு vlog-ஆ இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணி போடுறாங்களாங்க இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி விஷயம் செஞ்சுருக்க கடந்து வந்திருக்க மாட்டாங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்லேருந்து இவ்வளோ இயர்ஸாக இந்த ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நீங்களே பாருங்கள், இந்த இவ்வளோ இயர்ஸில் பண்ணுற ஜேர்னிக்கு எவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிட்டியும் பர்ச்சேஸ் பண்ணவங்க வந்து வெளியில் ரொம்ப ஹையாக வச்சுருக்க அந்த பொட்டிக்ஸில் இந்த மாதிரி வந்து வியோ பண்ணி காமிக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணியே பார்த்துக்கலாம். என்ன வியோ பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சாரியுமே அவங்க பர்சனலாக அந்த சாரியை எடுத்து வியோ பண்ணிக்கிறாங்க. பர்சனலாக அதுக்குள்ள ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நல்ல ஹெவி காஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு நாளைக்கு வந்து 4 ஷார்ட் 5 ஷார்ட்ஸ் போடுறாங்க. 4 ஷார்ட்ஸ் 5 ஷார்ட்ஸ்க்குமே ஒரு சாரியோட ப்ளவுஸே எடுத்துக்கோங்க. ஒரு மினிமம் 3000லேருந்து 7000 10,000 கூட வந்து ஸ்டிச் பண்ணிலாம் போடுறாங்க. இல்லை எந்த இதில் அவங்க அந்த அளவுக்கு ஒரு சாரி மார்ஜின் வைக்கிறதுனால தான் வந்து அவங்களால வந்து அதை மாதிரி பண்ண முடியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டாஃப் இருக்கும். அதுக்குன்னு தனியாக வந்து ஃபோட்டோகிராஃபர் மாதிரி வச்சு வந்து ப்ரொஃபஷனான கேமரா வச்சு வந்து ஷூட் பண்ணுறது, இது எல்லாமே அதை வந்து டேலி பண்ணணும் அப்படின்னா அதை அவங்க வச்சு தான் ஆகணும். ஸோ அது அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. மெயின் அது ஒன்று தான். அப்போ தான் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும் போய் பார்க்குறாங்க. பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கணும். அதுக்கு என்ன செலவு பண்ணி அதை நம்ம ப்ரைஸில் ஆட் பண்ணாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இவ்வளோ ஜேர்னியை கடந்து வந்தும், இவ்வளோ இயர்ஸை கடந்து வந்தும் நிறைய பேர் சப்போர்ட்ஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருந்தாலுமே என்ன சொல்கிறது, ஒரு பிக்ஸாக நம்மளால் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி நம்ம சாரீஸை வியோ பண்ணி காமிச்சோ இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால பிக்சர் ஃபார்மேட் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. பிக்சராக கொடுத்தா அவங்க ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க ஒரு ஆர்டர் எடுத்தால் அவங்களும் ஒரு ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு சில விமன்ஸ்க்கு. அப்படிங்கிறதுனாலே நம்ம பிக்சர் ஃபார்மேட்டில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 4 இயர்ஸில் பாருங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க், டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்பயுமே பார்த்தா அவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அப்போ நம்ம மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து ஒரு சின்ன பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்க லைஃப்பில் நடக்கிறது அப்படியே டெய்லியாக வீட்டில் எப்படி இருக்காங்களோ அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே வீடியோ போடுறவங்களுக்குலாம் சூப்பரான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து நம்ம வந்து மிக்சர் கலெக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சா சில்க் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோலா சில்க் வந்திருக்கு, லினன் காட்டன் வந்திருக்கு. இது 3மே வந்திருக்கு. ஸோ என்ன எதுக்காகனா நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு 2-3 டேஸ், ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ் வந்து யூடியூப்பே பிளாக் ஆகிடுச்சு.
என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட யூடியூப் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு ரிவ்யூவில் வந்து உங்களுக்கோட வந்து எந்த எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு மெயில் போட்டு அதுக்கு திருப்பி வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணி திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2-3 days ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரெக்கவரே ஆகாத சேனல், ஏற்கனவே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இயர்ஸில் இவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர் தான், இதில் புதுசாக நம்ம திருப்பி எங்கே போய் வேறு சேனலை ஆரம்பித்தா நம்ம தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய இது. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனில் இது வரையுமே இந்த 4 yearsல ஃப்ராங்காக சொல்ல போனால் நான் ஒன்லி ஒரு டைம் மட்டும்தான் யூடியூப் இன்கம் எடுத்திருக்கேன். யூடியூப்ல இன்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இது வரையுமே நான் வந்து அந்த 8,000 இன்கம் ஒரே ஒரு டைம் இந்த 4 yearsல 1 time மட்டும்தான் நம்ம இன்கம் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளோட வியூஸ் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், என்ன அளவுக்கு அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மானிட்டைசேஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணலையா, சாரீஸாக போடுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அதையும் நம்ம எஃபோர்ட் போட்டதுக்கு திருப்பி வந்து அது என்ன சொல்கிறது திருப்பி ரீமானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 month கேப் விட்டுட்டு 3 monthக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ டிசம்பருக்கு அப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆர் ஜனவரிக்கு அப்புறம் ஏப்ரல் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. திருப்பி அகெயின் வந்து ஏப்ரலில் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னும் நம்ம அப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் கொடுத்து இங்கிலீஷில் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அன்லிஸ்டடில் போட்டால் தான் வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ போட்டு ஸோ திருப்பி நம்ம இது பண்ணி வந்திருக்கோம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு vlog பண்ணுறாங்க, ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோடது கூட ரீயூஸ்டு கண்டென்ட் வராது. ஸோ ஏதாவது மியூசிக் அவங்க எடுத்திருக்காங்க, காப்பிரைட் மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வரலாம். பட் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி போடுறவங்க டெய்லி நம்ம ஒரு வீட்டில் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷனில் அந்த வீட்டில் இருக்கிற ப்ரைவசியும் தாண்டி அவங்க வீடியோஸ் போடுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கு நம்மளை போல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் ஒரு விமனாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து கம்மியான மனசு தான் இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறாங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ எங்களுக்கு கீழே இருக்கிற ரீசெல்லர்ஸ் எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 100 rupees 200 rupees வீட்டில் சும்மா இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏர்ன் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸில் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளோட இது வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் போது ஒரு சைல்ட் டேக் கேர் பண்ணும் போது குக் பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து இந்த ஒரு 100 rupees 200 rupees ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது குவாலிஃபைடான படித்து எஜுகேட்டட் குவாலிஃபைடான இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நம்மளால இது முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இடத்த நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பிக்சராக கொடுத்து நம்மள மாதிரி இருக்கிற ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ பார்க்கும் போதே ஒரு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கஸ்டமர் இருக்கட்டும், பார்க்கும் போதே வந்து ஓகே இது ரீசெல் பண்ணால் இதில் நம்ம ஒரு 100 rupees வச்சுக்கலாம், ஒரு 50 rupees மார்ஜின் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெல்லுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் அகெயின் வீடியோவில் சொல்கிறது உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு அகெயின் வேணும். ஸோ நீங்கள் எப்படி எல்லா விலாகுக்கும் ஒரு நல்ல வியர் பண்ணி காமிக்கிற ஒரு புட்டிக்ஸ்க்கெலாம் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பிக்சராக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கீழே நம்மளோட ஃபேமிலி ப்ரைவசி இருக்குது, நம்ம ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாமே அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் நம்ம இந்த ஜேர்னி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்கும் போது தான் எங்களோட ஜேர்னியுமே ஸ்மூத் ஆகும். உங்களுக்கு இன்னும் வந்து எங்களோட பெஸ்ட்டு கொடுக்க முடியும், பெஸ்ட்டு சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும், பெஸ்ட்டு ப்ரைஸில் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்கிறாமா வேணாமா நான் பல நடை யோசித்தேன். சரி ஓகே நம்மள மாதிரி இருக்கிறதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே,
ஒரு சில பேர் இது என்ன அன்வான்டா பேசுறாங்க அப்படின்னு தோணலாம். அவங்களுக்கு அவங்க மியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதனால தான் கொடுத்துருக்கேன். இது வேணாங்கிறவங்க கண்டிப்பா மியூட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் ரொம்ப.